Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து selection operation in relational algebra. So selection operation பத்தி நம்ம பார்க்க போறோம். So இங்க பாத்தீங்க அப்படினா selection operator is used to retrieve the rows of a relation. அதுல வந்து நான் வந்து ஒரு காலமை ப்ரொஜெக்ட் பண்ணனும் அப்படினு சொன்னோம். இப்போ ஸ்பெசிஃபிக்கா எனக்கு ஒரு பர்టిక్యులர் ரோ மட்டும் வேணும் அப்படினு சொன்னா நான் என்ன பண்ணலாம் அப்படினா selection operator யூஸ் பண்ணலாம். So அதோட சிம்பிள் வந்து ரோ. இத நம்ம ரோன்னு ப்ரோனவுன்ஸ் பண்ணுவோம். சரியா? So இப்போ பாத்தீங்கன்னா it selects those rows or tuples from the relation that satisfies the selection condition. So based on selection condition நமக்கு வந்து selection operator work பண்ணும். இப்போ SQL ல select student ID from student where கொடுக்கிறோம் இல்லையா condition. So அதே மாதிரி இதுல வந்து ஒரு specific conditionக்கு அது work பண்ணும். சரியா? So இப்போ write a query to retrieve the name from table student whose student ID is 2. நான் வந்து where condition கொடுத்திருக்கேன். So condition. So first one வந்து student. இப்போ நான் என்ன பண்ணனும்? student relationல என்ன செலக்ட் பண்ணனும்? student ID is 2 ன்னு செலக்ட் பண்ணனும். So அத நான் செலக்ட் பண்ணியாச்சு. ஆனா என்ன கொடுத்திருக்காங்க? retrieve the name. name வந்து நமக்கு எங்க இருக்கும்? காலம்ல இருக்கும். ஸோ காலமை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வந்து ப்ரொஜெக்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ ஓகேவா? ஸோ நேமுங்கிறது காலமை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரொஜெக்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரோவை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரோ அல்லது டப்பில் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது நம்ம அந்த செலெக்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு சொன்னால் student name. So project student name, select student ID equal to 2 from student. So நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு சொன்னா இதுதான் வந்து நமக்கு output. இது வந்து student relation. சரியா? ஓகேவா? இப்போ selection operator only selects the required tuples according to the condition. அதுதான் சொன்னேன்ல, select clauseல SQL ல where condition கொடுக்கிறோம் இல்லையா, அதுதான் selection operator. நார்மலா where condition கொடுக்காம select clause கொடுத்தா அது வந்து projection operator. இப்போ நான் ஸ்பெசிஃபிக்கா where condition கொடுக்கிறதுனால அது வந்து selection operator. It is similar to selection operator in relational algebra. It does not display the selected tuples. It displays the to display the selected tuples, projection operator is used. So columns வந்து அதை டிஸ்கஸ் இது columns வந்து அதை டிஸ்ப்ளே பண்ணாது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்டூடெண்ட் ஐடியை டிஸ்ப்ளே பண்ணாது. செலக்ட் where student ID equal to 2ன்னு அதை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். பட் அதை வந்து டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக ப்ரொஜெக்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். We may use logical operators like and, or, not, and relational operators like equal to, not equal to, greater than, less than or equal to, greater than or equal to with the selection condition. So இதெல்லாம் logical operators நம்ம அந்த selection operator கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? Select tuples from a relation book. Example பார்க்கலாம். From a relation books where subject is database and price is 1000 or have a publication year after 2020. ஸோ இந்த query எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் ரிலேஷனல் அல்ஜிப்ராவில் செலெக்ஷன் ஆப்ரேட்டருக்கு நம்ம ரோ யூஸ் பண்ணுறோம். இந்த சிம்பிளை வந்து ரோன்னு சொல்லுவாங்க மேத்தமெட்டிக்ஸில். ஸோ செலக்ட் சப்ஜெக்ட் ஈக்குவல் டு என்ன செலக்ட் பண்ண போகிறோம்? வேர் சப்ஜெக்ட் ஈக்குவல் டு டேட், வேர் கண்டிஷனிங்க சப்ஜெக்ட் ஈக்குவல் டு டேட்டாபேஸ் அண்ட் ப்ரைஸ் இஸ் 1000 அண்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 1000 ஆர் ஹேவ் அ பப்ளிகேஷன் இயர் ஆஃப்டர் 2020 ஆர் இயர் கிரேட்டர் தேன் 2020. சரியா? ஸோ அது புக்ஸ். ஸோ இதுதான் ஆஃப் ஃப்ரம் இது ரிலேஷன் நேம். ஸோ இப்படி தான் இதை வந்து டிஸ்ப்ளே பண்ணுவோம். சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து செலெக்ஷன் ஆப்ரேஷன்னா ரிலேஷனல் அல்ஜிப்ராவில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ரிலேஷனல் அல்ஜிப்ராவில். ஓகேவா? தேங்க்யூ.